இது தவறு சார். தமிழ்நாடு ஏற்கனவே கல்வியிலயா இருக்கட்டும், வேலைவாய்ப்புலயா இருக்கட்டும் அது மிகச்சிறந்ததா இருக்கு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, கருத்து ரீதியா இது ஒரு பெரியாருடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்ட ஒரு பெரியார் மண். தமிழ்நாட்டுக்கு அதுவும் குறிப்பா கல்விக்கு, இதுக்கு அமைச்சரே சொல்லியிருக்காரு. அத ஒரு தெளிவான ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. நாங்க 2 தடவ நாங்க அமைச்சர போய் பார்த்தோம். இது எப்படின்னா, கல்விக்கான நிதிய யாரு பெற்றுக் குடுத்தாலும் நாங்க பாராட்டுவோம். இது கல்விக்கான நிதிய ஒரு சரியான நேரத்துல பெற்று தரது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல கல்வியை மறுக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். தமிழ்நாட்டில் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியா இருமொழி கொள்கை தான் இருக்கு. அதை ஹிந்தியை வேணுங்கிறவங்க படிக்கலாம், யாரும் தடுக்கலையே. அப்படிங்கும்போது இந்த நிதியை பாட்டி வச்சிருக்குது. அதுவும் அவர் சொன்ன பதிலுங்கிறது சரியான விஷயம் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முடியாத ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அவங்க எதை சொன்னேன், அவங்களுக்கு எந்த மாநிலம் ரொம்ப தொலைவா இருக்குன்னா தமிழ்நாடு மட்டும் தான். தமிழ்நாடு கேரளா மட்டும் தான் அவங்களுக்கு நேர் எதிராக இருக்கு. ஏன்னா இங்க இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அடிப்படையில் நம்ம தெளிவான இருக்க மக்கள், இங்க பகுத்தறிவா இருக்கிற மக்கள், நம்ம மூட நம்பிக்கையில கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு அவங்க ஃபேவரா வர மாட்டாங்க சொல்லி அவங்க எந்த முறையில் நம்ம பழி வாங்கலாம்னு பாக்குறாங்க. அதுக்கு இந்த சாதகமா இருக்கு. மும்மொழி கொள்கை ஏத்துனா கல்வி பண்டு தருவன்றது, இந்த கல்வி தருவன்றது அவங்களுக்கு சாதகமா இருக்கு. நாங்க ஏத்துக்க மாட்டீங்க, மும்மொழி கொள்கை ஏத்துக்க மாட்டீங்க, ஃபண்டு தர மாட்டேங்க சொல்றது அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்ற ஒரு பொய் தான். ஒன்றியங்களுடைய தேசத்துல எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கு. நீ இந்த ட்ரெஸ்ஸை தான் யூஸ் பண்ணணும், நீ இதைத்தான் சாப்பிடணும், நீ இந்த என்னுடைய விருப்பத்தின் பிறகு நீ படிக்கணும் அப்படிங்கிறது தவறான ஒரு கொள்கை. சுதந்திரம் அதுக்கு வாங்கி கொடுக்கல. சுதந்திரம் எல்லாரும் அவன் சுதந்திரமா வாழணுங்கிறதுக்காக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால அந்தந்த மாநிலங்களுடைய பாசைகளை அவன் கற்றுக்கிடட்டும். விருப்பப்பட்ட அவன் கற்றுக்கிட்டு நீ கற்றுக்கிடக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இப்போ எனக்கே இந்தி எனக்கு பிடிக்கும், அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக நீ கண்டிப்பாக இந்தியை படித்தா தான் நான் உனக்கு நிதியை கொடுப்போம்னு சொன்னால் அது தவறான ஒரு கருத்து.